தரையில் தாழ்த்தி ஜெபிப்போம். என் கண்மலையும் என் மீட்பருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்களை யாருடைய இறுதியின் தியானம் உடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளின் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து போதும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் கிறிஸ்தவர்களாக்கி அப்படின்னு நான் போட்டிருக்குது. சகல ஜாதிகளையும் சீடராக்கி. தென்னிந்திய திருச்சபையின் அட்மின்படி இந்த நாளின் தியானத்திற்காக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பானது மேக் டிசைபிள்ஸ், சீடர்களை உருவாக்குங்கள். சீடர்களை நாம் உருவாக்க வேண்டும். டிசைபிள் என்ற இந்த வார்த்தையானது லத்தீன் மொழியிலுள்ள டிசைபிளஸ் என்ற வார்த்தையிலிருந்து எடுத்ததாக வரலாற்று ஆசிரியர் கூறுகிறார்கள். டிசைபிளஸ் என்றால் லேர்னர் என்ற அர்த்தம். மாத்திரமல்ல, இன்னும் ஒரு சிலர் கூறுகிறார்கள் டிசைபிளஸ் என்பது டிசிப்ளின் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது என்று கூறுகிறார்கள். டிசிப்ளின் என்றால் அனைவருக்கும் தெரியும், ஒழுக்கம். நாம் ஆங்கில எழுத்துக்களில் ஏனா 1 பீனா 2 அப்படின்னு போட்டு பார்த்து இந்த டிசிப்ளின் அப்படின்ற வார்த்தைக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய டோட்டல் 100 வரும். அப்படியானால் நம்மளிடம் காணப்படுகிற ஒழுக்கமானது 100% உண்மையானதாக இருக்க வேண்டும். நான் பகலெல்லாம் ஒழுக்கமாக இருப்பேன், நைட்டு எப்படினாலும் இருப்பேன், அல்லது அனைவரும் பார்க்கும்போது நான் ஒழுக்கமானவனாக இருப்பேன், யாரும் பார்க்காத நேரத்தில் என்னுடைய ஒழுக்கம் வேறு விதமாக இருக்கும், மற்றவர்கள் முன்னிலையிலே நான் ஒழுக்கமானவனாக இருப்பேன், என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை ஒழுக்கமில்லாததாக காணப்படும் என்று சொல்வதற்கல்ல. டிசிப்ளின் என்றால் 100% ஒழுக்கமுள்ளதாக இருக்க வேண்டும். நாம் இந்த கேட்ட இந்த வசனத்திலே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் சீசன் என்பவர் யார்? சீசன் என்பவர்கள் ஒரு குருவிடம் இருந்து கற்றுக்கொள்கிறவர்கள், குருவை பின்தொடர்கிறவர்கள், குருவை பிரதிபலிக்கக்கூடியவர்கள். மாத்திரமல்ல, குருவை ரோல் மாடலாக ஏற்றுக்கொண்டு அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதன்படியெல்லாம் செய்யக்கூடியவர்கள். 1 கொரிந்தியர் 11:1 வாசிக்கிறோம், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி தான் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. அப்படியானால் சீடராக இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை மாதிரியாக நாம் மற்றவரிடம் காட்ட வேண்டும். சீடன் என்பவன் பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும். நாமும் கூட இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்ற பெயரானது எங்கேருந்து வந்தது என்றால் அப்போஸ்தலர் 11:26 பின்பகுதியிலே முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கிற்று. கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் எப்போ வந்துச்சு? அந்தியோகியா பட்டணத்திலே சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. அப்படியானால் கிறிஸ்தவர்களை நாம் ஒவ்வொருவரும் சீசர்களாக இருக்க வேண்டும். சீடன் என்பவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தரை பின்தொடர்கிறவனாக இருக்க வேண்டும். ஒரு சீடன் என்பவன் தன்னுடைய சுய சிந்தனை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு குருவுடைய வார்த்தைகளுக்கு கேட்டு அதன்படி நடக்கிறவனாக அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் தேர்ந்தெடுத்த சீடர்களில் சீமோன், அந்திரேயா போன்றவர்கள் மத்தேயு 4:20 வாசிக்கிறோம், உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் செய்து கொண்டிருந்த வேலையில் மீன்பிடி தொழிலில் இருந்தபோது அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். மத்தேயு 4:22 வாசிக்கிறோம், உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டுவிட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இது யார் என்றால் யாக்கோபு, யோவான். ஆண்டவர் தேர்ந்தெடுத்த சீடர்கள் அனைவரும் தாங்கள் செய்து கொண்டிருந்த எந்த வேலையிலும் அப்படியே விட்டுவிட்டு அவரை பின்தொடர்களாக இருக்கிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்?
நாம் இயேசுவை பின்பற்றுகிறது எப்படி? ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலையை விட்டுட்டு ஆராதனை கலந்துக்கிறோமா? இல்லை வேலை தான் முக்கியம் நம்ம போகிறோமா? ஆண்டவருக்காக ஒரு நாளை நாம் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை தேடி வருகிறோமா? இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் தேடிட்டு மற்ற நாட்களில் ஆண்டவரை மறந்து விடுகிறோமா? அல்லது விசேஷ நாட்களில் மட்டும், பண்டிகை நாட்களில் மட்டும் ஆலயத்துக்கு வந்துட்டு மற்ற நாட்களில் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களை விட்டு விடுகிறோமா? அல்லது எப்பொழுதெல்லாம் நமக்கு தேவைகள் இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள் வருகிறதோ அப்பொழுது மாத்திரம் ஆண்டவரை பின்பற்றுவர்களாக இருக்கிறோமா? நாம் கூட ஒரு முறை கூட நாம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறோம். நாம் எப்பொழுதும் இடைவிடாமல் ஆண்டவரை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். உண்மையான சீடன் என்றால் அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை மாத்திரம் பின்பற்றுகிறவனாக இருந்தார்கள். அதே போல் நாமும் கூட எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம்முடைய தேவைகள் மாத்திரமல்ல, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை அப்படின்னா அந்த வேலையை முடிஞ்ச அளவுக்கு விட்டு இல்லை நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்களா அவங்களையும் சேர்த்து அழைத்து கொண்டு நாம் ஆலய ஆராதனை கலந்து கொள்கிறோமா? ஆண்டவருக்காக நம் நேரத்தை விட்டு கொடுத்து வருகிறோமா? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எலிசா எலியா பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் வரை அவனை பின்தொடர்ந்தான். எலியா ஒவ்வொரு டைமும் முதலாவதாக எலிசாவிடம் சொல்கிறான், நான் பெத்தேல் வரை செல்கிறேன் என்று சொல்கிறான். அப்பொழுது எலிசா சொல்கிறான், நானும் அங்கே வருவேன், நான் போய் விடுகிறதா இல்லை. இரண்டாவதாக அவன் எரிகோவுக்கு என்னை கர்த்தர் அழைக்கிறார், நான் அங்கே செல்கிறேன் என்று சொல்கிறான். அப்பொழுது கூட எலிசா என்ன சொல்கிறான், அங்கேயும் நானும் வருவேன் என்று சொல்கிறான். மூன்றாவதாக யோர்தானுக்கு வருகிறேன் என்று ஆண்டவர் என்னை அழைக்கிறார் என்றவனே அங்கும் செல்கிறான். இவ்வாறு சென்ற அவன் எலியாவை தொடர்ந்து பின்பற்றுகிறவராக இருந்தான். நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமென்றால் எப்படியெல்லாம் பின்பற்ற வேண்டும்? லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 9:23. லூக்கா 9:23. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். மாத்திரமல்ல, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பவுல் எவ்வாறு சொல்கிறார், ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவையிலோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பவுலிடம் காணப்பட்ட எதெல்லாம் லாபம் என்று அவன் வைத்திருந்தானோ அதையெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினான். மாத்திரமல்ல, பிலிப்பியர் 3:11 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நாம் படித்த படிப்பை பின்னாடி செல்கிறோமா? இல்லது நம்மிடம் இருக்கிற அந்தஸ்துகளின் பின்னாடி செல்கிறோமா? நம்மிடம் இருக்கிற பதவிக்கு பின்னாடி செல்கிறோமா? ஆனால் பவுல் என்ன சொல்கிறார், எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணிவிட்டு ஆண்டவரை மாத்திரம் அவன் பின் செல்கிறான். அதிகமாக படித்த பவுல், அதிகமாக கற்று தேர்ந்தவன், அவன் சொல்கிறான் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக குப்பை என்று விட்டுவிட்டு ஆண்டவருக்காக பின் செல்கிறான். வேதாகமத்திலே ஆண்டவருக்காக விட்டு கொடுத்த அநேகர் நாம் வாசிக்கலாம். எலியாவால் உருவாக்கப்பட்ட எலிசா இரட்டத்தனையான வரத்தோடு இந்த உலகத்திலே பிரகாசித்தான். எலியாவை பின்பற்றின எலிசா இந்த சீடன் இரட்டத்தனையான வரத்தோடு இந்த உலகத்திலே பிரகாசித்தான். இயேசுவால் உருவாக்கப்பட்ட சீடர்கள் எல்லோரும் தங்களையே வெறுத்து இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார்கள். எல்லாவற்றையும் வெறுத்து இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார்கள். வேதாகத்தில் நாம் இன்று வாசி கேட்ட பகுதியிலே 2 சீடர்கள், பவுலின் சீடர்கள், ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா. பவுலின் ஊழியத்தால் ஈர்க்கப்பட்ட ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் பெரிய சீடத்துவத்தை அவர்கள் அங்கே வெளிப்படுத்துகிறார்கள். இந்த ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் குறித்து அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் கூடார வேலை செய்து கொண்டு பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவை பற்றி அறிந்தவர்கள். பவுல் ஊழியத்தின் நிமித்தம் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது அவனை தன்னுடைய வீடுகளிலே அவனை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த நாளில் கூட
நம்முடைய சீடத்துவம் எப்படி இருக்கிறது? நாம் சீடராக இருந்து என்ன செய்கிறோம்? ஆக்கிலா பிரிஸ்கிலாவும் ஊழியத்திற்காக வந்தவர்களை தன்னுடைய வீட்டிலேயே சேர்த்து கொண்டார்கள். நம்முடைய சீடத்துவம் எப்படி இருக்கிறது என்றால், பதவிக்காக, பொருளாசைக்காக அல்லது பணத்திற்காக நாம் அதன் பின்னாலே அடைகிறவர்களாக காணப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை சீர்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? சீடன் என்பவன் சீர்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். இயேசு சீடர்களை அழைக்கும் பொழுது அந்த சீடர்கள் அனைவரும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்களை இயேசுவை பின்பற்றினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த வாசியை கேட்ட இந்த பகுதியிலே, ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் இந்த பகுதியிலே, முதலாவதாக அவர்கள் தன்னில் உள்ளதை கொடுத்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா இயேசுவின் சீடராக இருக்க வேண்டுமென்றால் நாம் முதலாவதாக நம்மில் உள்ளதை கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தன்னிடத்தில் இருக்கிறதை கொடுத்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா. ரோமர் 16:4 வாசிப்போம். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். விவிலியத்திலே தங்கள் தலைகளை கொடுத்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழ் வேதாகமத்திலே, தமிழ் புதிய மொழிபெயர்ப்பிலே தங்கள் தலைகளை கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். நம்மில் பலர் ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் என்ன இருக்கிறது, நான் என்னிடத்தில் என்ன இருந்து நான் ஆண்டவர் கொடுக்காமல் இருக்கிறேன் என்று நாம் அநேக நேரங்களிலே நாம் கேள்வி நமக்குள்ளாகவே கேள்வி கேட்பது உண்டு. ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு என்னிடம் என்ன இருக்கிறது? இப்படி தான் ஒரு வாலிபர் ஒருவர் ரொம்ப சோகமாக ரோட்டோரத்தில் நின்றுட்டு இருந்தார். வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, நம்மகிட்ட சொத்து சுகம் இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு அவர் சோகமாக நின்று கொண்டு இருக்கும்பொழுது அங்கே ராக்பெல்லர் அங்கே வருகிறார். அந்த தம்பியை பார்த்து கேட்கிறார், உன்னை ஏன் தம்பியே சோகமாக இருக்கிறாய் என்று கேட்கும்போது அந்த தம்பி சொல்கிறான், ஐயா என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, நீங்கள் நல்லா வசதியாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க, உங்கள் இடத்துல பணம் இருக்குது, பதவி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, எல்லாமே இருக்கிறது, ஆனால் என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, அதனால் நான் ரொம்ப சோகமாக இருக்கிறேன், வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன் என்ற கவலையோடு இருக்கிறேன் என்று சொன்னபோது ராக்வெல் அவரை பார்த்து என்ன சொல்கிறார், உன்னுடைய ஒரு கண்ணை கூட உனக்கு 1,00,000 ரூபா பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் சொல்கிறான், நான் எப்படி உங்களுக்கு கண்ணை கொடுக்க முடியும்? அடுத்ததாக அவர் சொல்கிறார், இன்னொரு கண்ணை கூட உனக்கு 2,00,000 ரூபா தரேன். அவன் யோசித்து அது எப்படி நான் கொடுக்க முடியும் என்று சொல்கிறான். அவர் தொடர்ந்து ஒவ்வொன்றாக பொருளாக கேட்கிறார். உன் கையை கொடு, 5,00,000 ரூபாய் தருகிறேன், உன் காலை கொடு, 10,00,000 ரூபாய் தருகிறேன், உன் இருதயத்தை கொடு, உன் கிட்னியை கொடு என்று ஒவ்வொன்றாக கேட்ட உடனே அவன் சொல்கிறான், இதெல்லாம் கொடுத்து விட்டு என்னால் எப்படி நான் உயிர் வாழ முடியும், நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும் என்று கேட்டான். அப்பொழுதுதான் அவர் சொல்கிறார், இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாதது அல்லது நாம் பயன்படுத்த வேண்டியது நம்முடைய சரீரம்தான். நானும் கூட இந்த கைகளையும் இந்த கால்களையும் இந்த இருதயத்தையும் வைத்து தான் இவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புக்காக வந்திருக்கிறேன். நீயும் கூட என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று வருத்தப்படாமல் உன்னிடத்தில் இருக்கிற உன்னுடைய சரீர அவயவங்களை வைத்து நீ தொடர்ந்து முயற்சி செய்தால் என்னைப் போல நீயும் எல்லா வசதிகளையும் பெறலாம் என்று அந்த வாலிபனுக்கு அவர் அறிவுரை கூறினார். நாமும் கூட நேரத்தில் அநேக நேரத்தில் அப்படி தான் கேட்கிறோம், ஆண்டவரிடத்தில் கொடுப்பதற்கு என்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஆனால் ஒன்றை மாத்திரம் மறந்துவிட்டோம், ஆண்டவரிடம் கொடுப்பதற்கு நம்முடைய இதயம் இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய இதயத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள் என்றால் கஷ்டத்தோடு ஊழியம் செய்து கொண்டிருந்த பவுலுக்கு அவர்கள் தோளோடு தோள் கொடுத்து நின்றார்கள். நாம் கூட நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும், நம்முடைய சரீர அவயங்களை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். உண்மையான சீடர்கள் என்றால் ஆக்கிலா பிரிஸ்கிலா போல நாம் நம்முடைய சரீரங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு அழகான கால்களை கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய ஊழியத்திற்காக நாம் நடந்து செல்ல வேண்டும் என்றால் நடந்து செல்ல வேண்டும். ஆண்டவர் அழகான வாயை கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் எங்கெல்லாம் ஆண்டவரை குறித்து பேச வேண்டுமோ அங்கெல்லாம் இயேசுவை குறித்து பேசி அநேக சீடர்களை உருவாக்க வேண்டும். நாம் சீடர்களை இருப்பது மாத்திரமல்ல, சீடர்களை உருவாக்குறவர்களாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மிடம் பாடக்கூடிய திறமை இருந்தால் ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடி
அதன் மூலம் அநேகருடைய ஆத்ம திருப்திக்காக ஆத்ம சந்தோஷத்தை நாம் உருவாக்குறவர்களாக காணப்பட வேண்டும். வருத்தத்தோடு வருகின்ற அநேக ஆத்மாக்கள் நாம் பாடுகின்ற பொழுது அல்லது நாம் ஆறுதலான வார்த்தையை கூறும் பொழுது அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். என்னிடத்தில் என்ன இருக்கிறது, ஆண்டவர் கொடுத்த சரீரம் இருக்கிறது, ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு அவயங்களையும் நாம் ஆண்டவருக்காக பயன்படுத்தும் போது அநேக சீடர்களை நாம் உருவாக்க முடியும். ஆக்கிலாம் பிரிஸ்கிலாம் என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று நினைக்கவில்லை, தன்னில் இருந்ததை கொடுத்தார்கள். இரண்டாவதாக தனக்காக உள்ளதை கொடுத்த ஆக்கிலா பிரிஸ்கிலா. தனக்காக உள்ளது என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக எதையெல்லாம் வைத்திருக்கிறோமோ அதுதான் நமக்காக உள்ளது. ரோமர் 16:5 அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள் என்று பவுல் சொல்கிறார். அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையை வாழ்த்துங்கள். ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் தாங்கள் கஷ்டப்பட்டு கூடாரம் பண்ணி சம்பாதித்த பணத்தின் மூலம் கட்டின வீட்டை ஆராதனை நடத்துவதற்காக திறந்து கொடுத்தார்கள். அப்போஸ்தலர் 18:3 ஆக்கிலாம் பிரிஸ்கிலாவும் செய்த வேலையை குறித்து அங்கு கூறப்பட்டுள்ளது. அவர்கள் கூடாரம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அவ்வாறு கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த பணத்திலே கட்டப்பட்ட அவர்கள் சொந்த உபயோகத்திற்காக கட்டப்பட்ட இல்லத்தை ஆண்டவருடைய ஆராதனை நடத்துவதற்காக அநேகர் கூடி வந்து தேவனை ஆராதிக்க தங்கள் இல்லத்தை திறந்து கொடுத்தார்கள். சீசத்துவம் என்பது நமக்காக வைத்துக்கொள்வது என்பதல்ல, பிறருக்கு கொடுப்பதுதான் உண்மையான சீடத்துவம். சேகரிப்பது மாத்திரமல்ல, இழப்பது சீடத்துவம். துறவு வாழ்க்கைக்கு இணையாக இந்த உலகத்திலே எதையும் நாம் பற்றில்லாமல் வாழ்வதுதான் உண்மையான சீடத்துவம். நாம் எதையெல்லாம் ஆசைப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் சீடத்தை விட்டு சீடனை என்ற பதவியை விட்டு நாம் விலகி செல்கிறோம். கேயாசி என்பவன் உண்மையான சீடனாக இருந்தான். ஆனால் அவன் எப்பொழுது பணத்துக்கு ஆசைப்பட்டானோ அப்பொழுதே சீடன் என்ற அந்தஸ்தை இந்த உலகத்திலே அவன் சீடன் என்ற சீடத்துவத்தை இழந்தான். எலியா தன் ஸ்தானத்தை எலிசாவுக்கு கொடுத்ததினால் எலியா தன்னுடைய ஸ்தானத்தை அந்த ஊழியத்தின் ஸ்தானத்தை எலிசாவுக்கு கொடுத்ததினால் பரலோகத்திற்கு தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலிசா தன் குருவான எலியாவுக்காக ஏர் மாடுகளை விட்டு சிறந்தார். 1 ராஜாக்கள் 19:20-21 வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19:20-21. எலியா அழைத்தவுடனே ஏர் மாடுகளை அப்படியே விட்டு சென்றான். அது மாத்திரமல்ல, அந்த ஏர் மாடுகளை அடித்து அவர்களுக்கு எல்லாருக்கும் விருந்து செய்து கொடுத்து அதன் பின்பதாக எலியாவை பிடித்து வந்தான். ஒருவேளை ஏர் மாடுகளை அவன் அடித்து சமைக்காதிருந்தால் ஒருவேளை சிறிது நாட்கள் கழித்து மீண்டுமாக அவன் பழைய தொழிலுக்கே வருவதற்கான எண்ணம் வந்திருக்கலாம். அதனால்தான் அங்கே தன்னிடமிருந்த அந்த ஏர் மாடுகளை அடித்து சமையல் செய்து போட்டான். விட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தனக்காக இருந்த அந்த ஏர் மாடுகளை விட்டுவிட்டு அதை அழித்துவிட்டு அவன் எலியாவை பின்தொடர்ந்தான். ரூத் 1:16 ரூத் நகோமியிடம், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம் என்றார். ரூத்து நகோமியானவள் ரூத்திடம், நீ திரும்ப உன் தாய் வீட்டுக்கு செல்ல என்று சொன்னபோது அந்த ரூத் என்ன சொல்கிறாள்? நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம் என்றாள். அதனால தான் அவள் பெற்ற ஆசீர்வாதம் என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற்றிலே இடம்பெற்றாள். மத்தேயு 1:5 வாசிக்கிறோம். மத்தேயு 1:5 வாசிப்போம். ரூத்தின் இடத்தில் பெற்றான். ரூத் என்பவள் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற்றிலே அவள் இடம்பெற்றாள். எதனாலே?
நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்று தன் மாமியாராகிய நகோமியிடம் சொன்னாள். நாம் கூட ஆண்டவரை பின்பற்றி செல்லும் பொழுது, ஆண்டவரை பின்பற்றி சென்று அநேகரை நாம் சீடராக்கும்போது, ஆண்டவர் நம்மையும் கூட ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் திரும்ப ஆண்டவருடைய சமூகத்தில் செல்லும்பொழுது ஆண்டவர் அதை நினைத்து பார்ப்பார். இந்த உலகத்தில் வாழும்போது அதற்கான ஆசீர்வாதங்களும் நம்ம அவர் அநேகமாக கூட்டி தருவார். முதலாவதாக தன்னை உள்ளதை கொடுத்த, தனக்காக உள்ளதை கொடுத்தவள், தன்னில் உள்ளதை கொடுத்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா. மூன்றாவதாக தன்னை கொடுத்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா, தன்னையே கொடுத்தவர்கள். முதலாவதாக தன்னில் உள்ளதை கொடுத்தால், இரண்டாவதாக தனக்காக உள்ளதை கொடுத்தால், மூன்றாவதாக தன்னையே கொடுத்தால். ரோமர் 16 பின்பகுதியிலே அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றால், அவள் தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்து அங்கே ஆராதனை நடத்துவதற்காக கொடுத்தாள். அதனால்தான் கொரிந்து சபையே அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அந்த பட்டணத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையே கொடுத்தார்கள். தங்கள் வாழ்க்கையை கொடுத்து தங்களிடமிருந்த அனைத்தையும் அந்த கொரிந்து பட்டணத்திற்காக அவர்கள் செலவழித்து அநேகரை சீடராக்கினார்கள். அநேகர் ஆண்டவருடைய பாத்திலே, ஆண்டவருடைய சீடத்துவத்திலே அவர்கள் வந்தார்கள். உப்பை குறித்து நாம் அனைவரும் அறிவோம். உப்பை எந்த ஒரு தண்ணீரிலேயோ இல்லை ஒரு சாம்பார்லேயோ நம்ம போட்டோன்னா என்ன பண்ணோம், முழுசுமாக கரையும், பாதி கரையாது. 50% கரைஞ்சிட்டு 50% அப்படியே இருக்காது. அதே போல தான் ஆண்டவர் நம்மை கூட எதிர்பார்க்கிறார். சீடத்துவம் என்பது உப்பை போல் நம்மை முழுமையாக நம்மை இழப்பது அல்லது நம்மை கொடுப்பது. அதனால தான் ஆண்டவர் மத்தேயு 5:13 நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்றால் நாம் உப்பை போல முழுவதுமாக நம்மிடம் காணப்படுகிற எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்காக அநேக சீடர்களை உருவாக்க கொடுக்க வேண்டும். ஆக்கிலா பிரிஸ்கில்லா சிறந்த சீடர்களாக இருந்தவர்கள் பவுலால் உருவாக்கப்பட்ட சீடர்கள். நாம் இந்த நாட்களிலே எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மை சீடர்களாக மாற்றியிருக்கிறார். ஆண்டவர் பரத்தை எடுத்து செல்லும்போது அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் என்று சொன்னார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் சகல ஜனங்களையும் சீசராக்கிறோமா? அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சீடத்துவத்தின் மூலமாக நாம் பொருட்களையும் பதவிகளையும் அல்லது அநேக நண்பர்களை மாத்திரம் சேர்த்து கொண்டிருக்கிறோமா? நாம் ஒரு முறை கூட சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மிடம் ஆண்டவர் கொடுத்துள்ள நம்முடைய சரீரத்தை நாம் எதற்காகலாம் பயன்படுத்துகிறோம்? ஆண்டவருடைய ஊழியத்திற்காக, ஆண்டவர் செய்த சாதனைகளை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறோமா? ஆண்டவர் நம் வாழ்விலே நமக்காக செய்த நன்மைகளை மற்றவர்கள் சொல்லி அதன் மூலமாக அவர்களை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிறோமா? அல்லது ஆண்டவர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கிறார். எப்படி ஆக்கிலாம் பிரிஸ்கிலாம் தனக்காக இந்த வீட்டை கொடுத்தார்களோ அதே போல் நாம் நம்முடைய வீட்டை திறந்து கொடுத்திருக்கிறோமா? ஜெப கூட்டங்கள் நடத்துவதற்காக திறந்து கொடுத்திருக்கிறோமா? அல்லது வியாதிப்பட்டு யாரையாவது ஒருத்தரை போய் சென்று அவர்களுக்காக ஆறுதலாக ஜெபம் செய்திருக்கிறோமா? நமக்கு அழகான கால்களை கொடுத்திருக்கிறாரே, நாம் செய்திருக்கிறோமா? சீடர்களை உருவாக்கி இருக்கிறோமா? அல்லது நமக்கு நல்ல பாடக்கூடிய தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரே, சபையார் முன் பாடினால் அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்களோ என்று நாம் நினைக்கிறோமா? அல்லது நல்ல ஜெபிக்கிற ஆற்றலை கொடுத்திருக்கிறாரே, நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? நமக்கு 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறார். அதில் நாம் எத்தனை மணி நேரம் ஆண்டவருக்கு அநேக சீடர்களை உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் மாத்திரம் சீடர்களாக இருந்தால் போதுமா? நாம் மற்றவர்களை ஆண்டவருடைய சீடர்களாக மாற்றுவதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மிடம் அநேக ஆசீர்வாதங்கள், பணங்கள் கொடுத்திருக்கிறாரே, பொருளாதார கொடுத்திருக்கிறாரே, நாம் செல்ல முடியாவிட்டாலும் அநேக ஊழிய ஸ்தாபனங்கள் அங்கெங்கே ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு நாம் நம்முடைய பொருளாதாரத்தினால் தாங்கி அங்கே அநேக சீடர்களை உருவாக்குகிறோமா? நாம் செல்ல முடியாவிட்டாலும்
நம்முடைய சார்பாக அங்கே மிஷனரிகளுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? காட்டிலும் மேட்டிலும் கடும் எதிர்ப்பின் மத்தியிலும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற மிஷனரிகளுக்காக நாம் எத்தனை நாள் ஜெபித்திருக்கிறோம்? என்னால் சீடர்களை உருவாக்க வீட்டை விட்டு என்னால் வெளியே போக முடியாது, ஆனால் வீட்டில் இருந்தபடியே நாம் அவர்களுக்காக ஜெபிக்க முடியுமே. அதன் மூலம் அநேக சீடர்கள் உருவாக்கப்படுவார்களே. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு முறை கூட இந்த நாளிலும் கூட மேக் டிசேபிள்ஸ், சீடர்களை உருவாக்குங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நாம் சீடர்களை உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் பெற்ற ஆசீர்வாதங்கள் நமக்கு மட்டும் போதும் என்று நாம் இருக்கிறோமா? அல்லது நம்மையே ஆண்டவருக்காக நாம் அர்ப்பணித்திருக்கிறோமா? நம்மில் உள்ளதை கொடுத்திருக்கிறோமா? நம்மளுடைய இருதயத்தை ஆண்டவருக்காக கொடுத்திருக்கிறோமா? ஆண்டவரை குறித்து தானே நம்முடைய பாரம் என்ன? ஆண்டவர் செய்ய சொன்னதை நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஒரு முறை கூட நாம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சீடர்களை உருவாக்குங்கள், சகல ஜாதிகளை சீசராக்கி அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாய் நாமத்தினால் அவர்கள் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிட்டு விட்டு சென்றாரே. அந்த வார்த்தை அங்கே கூடியிருந்த சீடர்கள் மாத்திரமா அல்லது நமக்குமா? ஆண்டவர் கூட இருந்த 12 சீடர்களுக்கு மாத்திரம் அவர் சொன்னாரா அல்லது நாம் அனைவருக்கும் சொன்னாரா? அந்த சீடர்களின் மூலமாக, பேதுருவின் மூலமாக, இந்தியாவிற்கு அந்த தோமாவின் மூலமாக நாம் ஆண்டவருடைய சீடர்களாக மாறியிருக்கிறோமே. நாம் எத்தனை சீடர்களை ஆண்டவருக்காக உருவாக்கி இருக்கிறோம்? அதை நாம் யோசித்து பார்ப்போம். இது நாள் வரை நாம் அவ்வாறு ஆண்டவருக்காக நம்மையே கொடுக்கவில்லை என்றாலும், நம்முடைய பொருளாதாரத்தை கொடுக்கவில்லை என்றால், நமக்கு உள்ளதை கொடுக்கவில்லை என்றால், இந்த நாளிலே நாம் ஒரு முறை கூட ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புரவாகுவோம். ஆண்டவரே, இதனால் வரை நாங்கள் சீடர்களை உருவாக்கவில்லை. நாங்கள் சீடர்களாக இருப்பது மாத்திரமல்ல, சீடர்களை நீர் உருவாக்க சொன்னீர், சீடர்களை உருவாக்கவில்லை. எங்களை மன்னியும் என்று நாம் வேண்டுவோமா? தலையில் தாழ்த்தி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாய் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்களை சீடராக்க அநேக மிஷனரிமார்கள் இந்த இந்தியாவிற்கு வந்தார்கள். அவர்களின் மூலமாக நாங்கள் உம்முடைய சீடராக மாறிவிட்டோம். எங்கள் மூலமாக நீர் அநேக சீடர்களை உருவாக்க எங்களுக்கு தேவையான பலத்தையும் ஞானத்தையும் கிருபையும் தாங்கப்பா. இதனால் வரை நாங்கள் செய்ய தவறியதை மன்னியுமப்பா. நீர் மன்னிக்கிற தேவன். இதனால் வரை நாங்கள் செய்ய தவறியதை நீர் மன்னித்து இன்று முதல் ஆண்டவரே, நாங்கள் சீடர்களை உருவாக்கும் பணியில் வேகமாக முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முதலாவதாக நாங்கள் எங்களையே கொடுக்கிற எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்காக இருக்கிற பொருட்களை, நேரங்களை, தாளந்துகளை ஆண்டவரே உமக்காக சீடர்களை உருவாக்கும் பணியில் கொடுக்க நாங்கள் விரும்புகிறோமப்பா. நீர் அதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. அநேக சீடர்கள் எங்கள் மூலமாக உருவாக கர்த்தர் எங்களை பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே.